இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்தல் சொல்லுகிறேன். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெபிப்போம். அன்பும் கிருபை இறக்கும் இந்த பரம தந்தையே, இந்த நாளிலே கூட இந்த வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம்ப்பா. பேசுகிற அடியாளை மறைத்து அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி உங்களுடைய வார்த்தைகள் எல்லோருக்கும் விளங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய பெயர்களும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இப்போ சில பகுதிகளாக பிரிக்கலாம். உலக தோற்றம் முதல், உலகம் ஆரம்பிக்க முன்னாலே இந்த இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கலாம். அவர் தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவருடைய இந்த ஜீவ புஸ்தகம் யாருக்குரியது? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அதைன்னா எதை? நாம் அப்போ இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து நம்ம கொஞ்சம் அதனுடைய பின்னணியை பார்க்கலாம். அப்போ பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. அப்புறம் வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்த மிருகத்துக்கு கொடுத்ததுன்னு பார்க்கலாம். அப்புறம் அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவான காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். ஆகனால அதை வணங்கினார்கள் என்று சொல்லும்போது அந்த சமுத்திரத்திலிருந்து எழுதப்பட்ட அந்த மிருகத்தை வணங்கினார்கள். அந்த மிருகம் சொல்லப்படுறது யாருன்னா அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவின் மிருகமாகிய அது சமுத்திரத்திலிருந்து எழுந்தி வரப்பட்ட மிருகம் அந்தி கிறிஸ்துவனுடைய தலைமையின் கீழ் இயங்குகிற 10 தேசங்களுக்கு உடைய ஒரு பொதுவான கடைசி அரசாங்கமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதன் மேல் உள்ள 10 கொம்புகளும் முடிகளும் அவங்க அந்த 10 முடிகளும் அவர்களின் கீழ் வரும் 10 ராஜ்யங்களும் அவைகளின் அதிகாரத்தையும் குறிக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஸோ பூமியின் கடைசி காலங்களில் இப்படி ஒரு ராஜ்யம் எழும்பும். அந்த ராஜ்யம் மிருகங்களிலிருந்து கடல்லிருந்து எழுதுனா அந்த நம்ம உலகத்தில் உள்ள ஜனத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறான். அது கடைசி காலத்தை குறிக்கிறது. அந்த 10 தேசங்கள் அடங்கியது. அதுதான் அந்த 10 கொம்புகள் இருக்குது. அதுக்கு முடிகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் ஒரு தலைக்கு ஒரு சாகிறதுக்கு ஏதுவான ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தை உடனே அந்த மிருகமானது வலு சர்ப்பம் அந்த சாவுக்கு ஏதான காயம் ஆறும்படியாக அதை சொஸ்தப்படுத்துறது. அதை கண்டோன்னா மக்கள் எல்லாரும் ரொம்ப அதிசயப்படுறாங்க. அதனால் அப்படிப்பட்ட அதிகாரத்தை யார் கொடுத்தா? சாத்தான் தான் கொடுத்தான். அந்த மிருகத்துக்கு அந்த ஒரு காயம் ஆறுறதுக்குள்ளார வல்லமையை கொடுக்குறான். அப்படி இதெல்லாம் யாருன்னு சொல்லி அப்போ அந்த வல்லமையை பார்த்த உடனே அந்த வல்லமையினால் அது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையினால் அந்த சாவுக்கு ஏதுவான காயம் ஆற்றப்பட்டது அந்த மிருகத்துக்கு. அதனால் அந்த மிருகத்துக்கு அந்த வல்லமை கொடுத்த உடனே அந்த மிருகத்தை அவங்க வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி வழங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் அந்த மிருகம் ஒரு மனிதன்னா அவன் தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறான். அந்த மிருகத்தை அவன் பெருமையானவங்களையும் தூஷணமானவங்களையும் தேவனுக்கு விரோதமானவங்களையும் பேசுகிற வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அது மாதிரி அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் அது தூஷித்தது. இந்த அந்தி கிறிஸ்துக்கும் என்ன வேலை? அந்த மிருகத்துக்கு தேவனுக்கு விரோதமாக செயல்படுற காரியம்தான். அந்தி கிறிஸ்துன்னா யாரு? ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட்னா கிறிஸ்துவுக்கு எதிராக,
அல்லது கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிறவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அதைத்தான் தமிழில் சொல்லும் போது அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுறாங்க. பட்டு கரெக்டான பொருள் சரியான பொருள் எப்போ கிடைக்கும்னா கிறிஸ்துவுக்கு எதிரான ஆன்டி கிரைஸ்ட், ஒரு காரியத்துக்கு எதிரான. ஸோ கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு மனிதன். கிறிஸ்து எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எவ்வளோ பெரிய வல்லமையை செய்து மக்களுக்கு நன்மைகளை செய்தாரோ, ஆனால் அதே வல்லமை அவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவன் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யாமல் தூஷணமான மனுஷரை தூஷிக்கவும், கிறிஸ்துவுக்கு விரோதமாக காரியங்களை செயல்படுத்தவும், மனுஷரை வஞ்சிக்கவும் தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறான். அப்படிப்பட்ட அதிகாரத்தை அந்த சாத்தானுக்கு கொடுத்துருக்கு. சாத்தான் அதற்கு அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்குறான். அதனால தான் இப்போ நம்ம வாசித்தோம்னா விளங்கும். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பெற்றாத குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள், அந்த மிருகத்தை வணங்குவார்கள், அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள், அந்த கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறவனே வணங்குவார்கள். இதுதான் அந்த பொருள். சரி, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறாத குடிகள் அதை வணங்குவாங்க. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க என்ன செய்வாங்க? நிச்சயமாக அதை வணங்க மாட்டாங்க. அதை வணங்காதவங்க தான் அதில் பேர் எழுதப்படலாம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் அந்த மிருகத்தையும் அதனுடைய வல்லமையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை வணங்க மாட்டார்கள். இதுதான் நம்ம பார்க்கணும். இதில் பேர் எழுதப்பட்டிராதவங்க இந்த மிருகத்தை வணங்குறாங்கன்னா, பேர் எழுதப்பட்டவர்கள் அதை வணங்க மாட்டாங்க. அவங்க கிறிஸ்துவை மட்டும்தான் வணங்குறவங்க. அப்போ கிறிஸ்துவ ஜீவபுஸ்தகத்தில் எப்படி யார் பேர் எழுதுவா, எப்போ பேர் எழுதுவாங்க? கிறிஸ்து நமக்காக அந்த உலக தோற்றம் முதல் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டார். அவர் உலக தோற்றமும் கிறிஸ்துவோட இருக்கார். ஏன்னா யோவான் 1:3 அவர் சகலமும் அவரால் உண்டாயிற்றுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் அவர் தான் அந்த உலகத்தை உருவாக்கும் போதே பிதாவோட கிறிஸ்துவும் இருந்தார். ஆனாலும் மக்களுடைய பாவங்களுக்காக ஜனங்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கும்போது அவங்கள பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுறதுக்காக தேவன் அவரை அனுப்பினார். அதைத்தான் யோவான் 3:16 சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஸோ ஆண்டவருடைய மக்கள் உலகத்தில் உள்ள மக்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துங்கிற பெயரார அனுப்புகிறார். அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் கன்னி மரியாளின் வயிற்றில் உற்பவித்து பிறந்தார்னு பார்க்குறோம். இதுதான் கிறிஸ்துவின் முதலாம் வருகை. இப்பொழுது நம்ம கிறிஸ்துவின் முதலாம் வருகையை தியானிக்கிற நாட்கள், கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாடி மகிழ்கிற நாட்கள். ஆனால் இப்போ நம்ம இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட 2000 வருடமாக நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுறோம், வணங்குகிறோம். அவரால் நமக்கு அந்த கிறிஸ்து பிறந்தாலும் நமக்கு என்ன பட்டிருக்கு? அவர் தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதனால் அவர் தன்னுடைய இரத்தத்தை, மாசில்லாத இரத்தத்தை சிந்தி உலக மக்களுக்காக மீட்பை சம்பாதித்தார்னு பார்க்குறோம். சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே கல்லறையில் வைக்கப்படுறாரு. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் அவர் சுற்றி திரிந்து சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவின் வரது பாசத்தில் இப்போ வீற்றிருக்கிறார். இப்போ நம்ம பிறப்பின் பண்டிகை கொண்டாடுறது, நினைவு கூறுறது நல்ல காரியம்தான். ஏன்னா அவர் பிறந்ததுனால தான் நம்ம மனு குலத்துக்கே மீட்பு கிடைச்சது. ஆனால் இப்போ நம்ம அதை கொண்டாடுறதை விட இப்போ கால சூழ்நிலை எப்படி இருக்குது? இந்த காலத்தில் எவ்வளவு கொடூரமான காரியங்கள்லாம் நிறைவேற்றிருக்கு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? போயிட்டாரு. யோவான் 14:2-3 சொன்னதுபடி, நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கத்தக்கதாக உங்களை அழைத்து கொண்டு செல்வேன்னு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு தான் அவர் போனார். ஸோ அவர் இருந்தார். திரும்பவும் வருவேன், உங்களை அழைத்து கொண்டு போக திரும்பவும் வருவேன். அதுதான் 2ஆம் வருகை. முதல் வருகையை பற்றி நம்ம தியானிக்கிறோம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் இப்போ நாம் இருக்கிற காலம் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த வசனமும் ஜீவ புஸ்தகமும் இதெல்லாம் சொல்கிறதுல நம்ம இருக்கிறது. ஆனால் யோவான் 1:12 என்ன சொல்லுதுன்னா, தன் தேவன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம பிள்ளைகள்னா என்னது? நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனுக்குரியதெல்லாம் நமக்குரியது. தேவனுடைய ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். ஸோ நம்மளும் அந்த பரலோக ராஜ்யத்து குடிகளாக நம்ம மாறுறோம். அதனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது நம்முடைய பெயர்களை
அவர் வச்சிருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு, இந்த மகள் இன்று இந்த ராஜ்யத்திற்கு உரியவளாக எண்ணப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி, நம்மளை பார்த்து எண்ணப்படுகிறான் என்று சொல்லி நம்மளை குறித்த ஒரு குறிப்பு முதல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்புறம் அவர் கீழ்ப்படிஞ்சு மரணம் வரை நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழும்போது, இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும்போது நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக சுதந்திரிக்க போகிறோம். அப்படி இல்லாமல் பாதியிலே நம்ம ஆண்டவரை விட்டு மறுதளித்து போனார்னா அந்த ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பேரை என்ன பண்ணிடுவார், அவர் கிறுக்கி போட்டுருவார். அதுதான் சொல்லப்படுது. ஆண்டவருக்கு ஒரு பெயர் முதல்ல எழுதப்பட்டாலும் முடிவு வருந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதான் சொல்லுது. ஜெயங்கொழுகிறவனு அவனுக்கு அந்த மகிமையான வெண்வஸ்திரத்தை தருவேன், அந்த ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுவேன்னு சொன்ன மாதிரி அவர் நம்ம அவரோட கூட இருக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தையும் அவரோட கூட சிங்காசனத்திலே ஆளுகை செய்கிற சிலாக்கியத்தையும் அவர் கொடுக்குறார். இதற்கு நம்ம என்ன செய்யணும், முடிவு பரிந்தும் நம்ம நிலைச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்படியாக அந்த நிலைச்சிருக்கிறத காரியத்தை பார்க்கும்போது தேவனுடைய அவருடைய வருகை, இது முதலாம் வருகையை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு ஆயத்தப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சு. ஆனால் இப்போ 2ஆம் வருகை வருது. எப்போ வருது, எப்படி வருதுங்கிறத பவுலடிகள் எழுதியிருக்கிறாரு. தெசலோனிக்கேரில் 1 தெசலோனிக்கேர் 4ஆம் அதிகாரம் 16-17 நம்ம பார்க்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு, அவர் நம்மளை சந்திக்க வர்றார். அவர் ஆகாயத்தில் இருக்கார். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் என்ன செய்வோம், அவரை சந்திக்க ஆகாயத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது இந்த அவருடைய வருகை 2ஆம் வருகை 2 பிரிவாக சொல்லப்படுது. அது ஒன்று ரகசிய வருகை, அடுத்தது பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகை தான் முதல்ல வருது. அப்போ ஆண்டவரை நேசித்து அவருடைய பிள்ளைகளாக நடக்க போகும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம். நம்ம எல்லாரும் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகி அவரோட கூட அவரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது எப்பொழுதுமே நம்ம என்ன செய்வோம், கர்த்தரோட கூட நம்ம இருக்கிற சிலாக்கியத்தை பெறுறோம். அப்போ இந்த கர்த்தரோட கூட இருக்கிற சிலாக்கியம்தான் பரலோக ராஜ்யத்தில் அவரோட வாழ்கிறது, நித்தியமாக அவரோட கூட இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தான் நம்ம வாஞ்சையாக இருக்கணும். இப்போ உலகத்தில் இந்த கடைசி காலங்களில் என்னென்ன நடக்கும்னு ஆண்டவர் நிறைய மத்தேயு 24 சொல்லியிருக்கிறார். அப்போ சொல்லும்போது அவர் கடைசி காலத்தில் என்ன நடக்கும், என்னென்ன அடையாளங்கள், அதெல்லாம் மத்தேயு 24 நம்ம வாசித்தோம்னா, கடைசி காலத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், எல்லாருக்கும் எழும்புவாங்க. அப்போ நிறைய அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சியங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் உண்டாகும். இப்படி பல காரியங்கள் மத்தேயு 24 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வருஷம் வரைக்கும் அப்புறம் சொல்லாங்க. லூக்கா 21ஆம் அதிகாரத்துலேயும் அதை மாதிரி அவர் இருக்கும்போது நான் என்னோட வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சீசர்கள் கேட்கும்போது அவங்கள்ட்ட சொல்கிறாரு. இப்போ நம்மளே பார்க்குறோம், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு தான் சொல்கிறாரு. இது இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுமும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எச்சங்களும் உண்டாங்களும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அடுத்து அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போம். இப்போ உலகத்தில் அக்கிரமம் ரொம்ப பெருகிடுச்சு. தினமும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தோம்னா, செய்தித்தாளில் பார்க்கும்போது அந்த குடும்பங்களில் முதல்ல எடுத்துக்கிட்டா கணவன் மனைவி உண்மையான அன்பு இல்லை, கணவன் மனைவி உண்மையாக நேசிக்கிறதில்ல, மனைவியும் கணவனை நேசிக்கிறதில்ல, அன்பு இல்லை. அதனால் பிள்ளைகள் அந்த குடும்ப வாழ்க்கையே சீரழித்து போகிற அளவுக்கு இருக்குது இப்போ. ஏன்னா திருமணமான பிறகு திருமணத்தை மீறிய உறவு கொண்டு கணவன் வேறு மனைவி பெண்ணை தேடி போகிறான், மனைவி வேறு ஆடவட தேடி போகிறா, பிள்ளைகளை கைவிட்டுறாங்க. இப்போ பொதுவாக உலகத்தில் பெற்ற தாயோட அன்பு ரொம்ப பெரிதுன்னு எல்லாம் பாராட்டுவாங்க, கரெக்டு தான். ஆனால் இப்போ காலங்களில் சமீப காலங்கள் நம்ம பார்க்குறது என்னென்னா, பெற்ற தாயை தன்னுடைய குழந்தையை கொன்று விடுகிற காரியத்தை பார்க்குறோம், அழித்து விடுகிறதை பார்க்குறோம். அதாவது கைவிட்டுட்டு போயிடுறாங்க, கணவனையும் பிள்ளைகளையும் கைவிட்டுட்டு இன்னொரு ஆணோட போயிடுறாங்க. பிள்ளைகள் மேல் பாசம் இல்லை,
அக்கிரமம் மிகுதியாயிடுச்சு. அக்கிரமம் மிகுதியாவதுனால அன்பு தணிந்து போச்சு. பெற்றோருடைய தாயோட அன்பை தணிந்து போச்சு. கடவுளுடைய அன்புக்கு அப்புறம் உலகத்திலே தாயின் அன்பு தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த தாயோட அன்பை இப்போ தணிஞ்சு போச்சு. கணவன் மனைவியை விட்டு, மனைவியும் பிள்ளைகளை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை நாடி போகிறான். எல்லாம் இப்போ ரொம்ப சகஜமாக நடக்குது. அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகிறது கூட இல்லை. பெற்ற தகப்பனே மனைவி நடக்கையில் சந்தேகப்பட்டு மனைவியையும் பிள்ளைகளையும் கொலை பண்ணுறான். இப்படி ஒரு அக்கிரமம் மிகுதியான நடக்குது. குழந்தைகள் பால்வது. இப்போ ஆண்கள், வாலிப வயதில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் என்ன செய்கிறாங்க? திருமண வாழ்வுக்காக காத்திருக்காமல் அவங்களுக்கு மனம் கண்ணும் மாம்சமும் விரும்பினபடி யாரையாவது அவங்களுக்கு மனம் விரும்ப கூட சேர்த்துக்கிறாங்க. கர்த்தர் தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்காம அவங்க தன்னுடைய மனம் தன்னுடைய சாய்ஸ் என்று சொல்லி எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு திருமண வாழ்வை பொறிந்து சேர்ந்து வாழணும். ஆனால் அதுக்கு திருமணம் ஆகாமலேயே அவங்க உறவு கொண்டு கணவன் மனைவி போல் லிவிங் டுகெதர்னு ஒரு பெரிய ஒரு கொடுமையான கலாச்சாரம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப கொடுமையான காலங்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அப்படி இருக்கும்போது அப்படி அவங்க ஆண் பெண் சேர்ந்து வாழ்கிறாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமானதா? யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொருவரும் வாலிப பிள்ளைகள் இப்படி ஒரு துணிகரமான பாவத்தை செய்கிறாங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்றது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் இவங்க திருமணம் என்ற பந்தமே இல்லாமல் இணைந்து வாழ்வது. இதற்கு பேர் தான் விபச்சாரம். இந்த விபச்சாரம், இந்த வேசித்தனம் எல்லாம் ரொம்ப இப்போ தேசத்தில் பெருகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியும்? எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழ முடியும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் பிதாவின் சிங்காசனத்தில் இதோ சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் என்னிடத்துல உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டுருன்னு சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 3:11-12. இப்படியாக நம்ம ஆரவாரத்தோட தேவன் வரும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து தேவன் சாட்சி கொடுத்துருக்காரு. ரட்சிக்கப்படணும் முதல்ல முக்கியம். இவ்வளவு தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் அப்படின்னு எபிரேயர் 2:4 சொல்லுது. ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரி இல்லை. இப்படிப்பட்ட விபச்சார பாவம் செய்கிற வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஆண்கள், பெரியவர்கள் எல்லாரும் தான். கையில் ஒரு கையடக்கமான ஒரு கைபேசி, அதில் எல்லா விதமான தவறான பார்வையும் இருக்குது, தவறான காரியங்கள் இருக்குது, தவறான சிந்தனைகள் இருக்குது, தவறான பேச்சுகள் இருக்குது. இதனால தான் உண்மையான அன்பு யாரிடத்துலையும் வரமாட்டேங்குது. தவறான பார்வை தான் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்கள பார்க்குறாங்க. ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், அவள் விரும்பாட்டா உடனே அவளை குத்தி கொண்டு போட்டுறான். இதுதான் உண்மையான அன்பா? இதுதான் இது காமம். இது பிசாசின் கிரியைகள். விபச்சார ஆவிகள், வேசித்தனைகள் ஆவிகள்லாம் கிரியை செய்து வாலிப பெண்களை அவங்களே சீரழிச்சிக்கிட்டு இருக்கு. போதையில் சீரழிகிறாங்க, இந்த தவறான விபச்சாரத்தால் சீரழிகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்களாம் ஆண்டவரோட சமூகத்துக்கு வர முடியுமா? இவங்க இப்படிப்பட்டவங்கள பெயரெல்லாம் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதில் நம்ம பார்க்குறோம்னா வெளிப்படுத்தல் 21:8 நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:8 எப்படி யாரெல்லாம் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பயப்படுகிறவர்களும், வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலை பாதகரும், விபச்சாரக்காரர் இதில் அடங்குறாங்க. விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ரொம்ப தெளிவாக வேதம் எச்சரிக்கிறது. விபச்சாரக்காரர், இதில் சொல்லப்பட்ட பாவங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கா? இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? அக்னி கடலில், மரணமாகிய அக்னி கடலில் தான் தள்ளப்படுவோம். இந்த இரண்டாம் வருகைக்கு முன்னால் நம்ம அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். எப்படி சந்திக்க ஆயப்படணும்? அந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்ட அந்த 10 கன்னிகளில் புத்தி உள்ள கன்னிகள் ஆயத்தப்பானதை போல் ஆயத்தமானணும். நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கிடுறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு ஆவிக்குரிய அனலான வாழ்க்கை வாழாமல் சாதாரண வாழ்க்கை பாவத்தில் விழுந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கிறிஸ்துவை மறுதளிக்கிறாங்க. நிறைய இடத்துல கிறிஸ்துவை முழு மனதோடு பின்பற்றுறதில்லை. அவங்க தான் இந்த புத்தி இல்லாத கன்னிகளை போல். அவங்களும் மணவாளனை எதிர்கொள்ள தான் புறப்பட்டாங்க. அவங்களும் தீவெட்டி எடுத்துக்கிட்டு தான் புறப்பட்டாங்க. 10 பேரும் போனாங்க, காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளன் வர தாமதமானது. திடீரென்று அப்போ இரவு தூங்கி விட்டார்கள் எல்லாரும். திடீரென்று ஒன்று சத்தம், மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருங்கள்னு. அப்போ
புத்தியுள்ளவர்கள் எழுந்து தீவெட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவெட்டியை அணைகிற போது தாங்கள் உடனே கொண்டு வந்திருந்த எண்ணெயும் ஊற்றி அதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள். மற்ற 5 கன்னிகைகளும் புத்தி இல்லாதவர்களால் எண்ணெயை கூட கொண்டு வரவில்லை. அதனால் இவர்களிடம் எண்ணெய் தரும்படி கேட்டார்கள். ஆனால் அவர்களோ, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் போய் விற்கிறவற்றில் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் வேகமாக அந்த 5 பேரும் எண்ணெய் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் எண்ணெய் வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பாக மணவாளன் வந்து விட்டார். முழு ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருந்த 5 கன்னிகைகளும் மணவாளன் கூட சென்றார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கல்யாண வீட்டுக்கான கதவும் அடைக்கப்பட்டது. இவர்கள் வந்து, ஆண்டவரே எங்களுக்காக திறக்க வேண்டும் என்று தட்டுகிறார்கள். ஆனால் அவர், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று கேட்கும்போது, நாங்கள் எண்ணெய் வாங்க போனோம் என்று சொல்கிறார். நான் உங்களை அறியேன் என்று சொல்லி மறுத்து விடுகிறார். இதை போல தான் இந்த புத்தி இல்லாத கன்னிகளைப் போல தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்று இருக்கிறாங்க. சரியான ஆயத்தம் இல்லை. அவங்களும் கிறிஸ்தவர்கள் தான் பேர் சொல்லுவோம், நாங்களும் நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட நாங்களும் பரலோகம் போக வாஞ்சிக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்குரிய ஆயத்தம் இன்னும் ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லாதனால கைவிடப்பட்ட கன்னிகளாக மாறுறாங்க. ஆனால் நம்ம யோசிக்கணும், இந்த 21:8 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பாவங்கள் ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? பயப்படுறவங்க, விபச்சாரக்காரங்க, பொய்யர்கள், விக்கிரக ஆராதனைக்காரங்க, இவங்க எல்லாரும் கூடயும் மற்ற இந்தவர்களும் கொலைபாதர்களும் அருவருப்பான காரியத்தை கொலை செஞ்சாதான் நம்ம விடுபட்டுவோன்னு கிடையாது. பயப்படுறவங்க கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடியாது. இப்படியாக இருக்குது. இது ஒரு ரகசிய வருகளை நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நாம் ஆண்டவருடைய வானத்திலே சென்று மறுரூபமாகி ஆண்டவருடைய கல்யாண விருந்திலே நாம் மகிழ்வோடு இருப்போம். அப்பொழுது பூமியிலே விடப்பட்டவர்கள், அவர்களுக்கு உபத்திரவ காலம் தொடங்குகிறது. சாத்தான் அந்த பூமியை அரசாளுகிறான். அநேக தொந்தரவுகளை, உபத்திரவங்களை கொடுப்பான். அது முதல் பாதி 3.5 வருடங்கள், முதல் 3.5 வருடங்கள் அது உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 2வது பகுதி 3.5 வருடங்கள் அது மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்வார்கள். அந்த காரியங்களை செய்யும்போது அவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவும் சாத்தானும் சொல்லுகிறவன், அவன் சாத்தானிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு மக்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை எல்லாம் செய்வான். அவன் பார்க்க அன்புள்ளவனாகவும் கரிசனையுள்ளவனாகவும் நடந்து கொள்வான். ஆனால் அவனுக்கு அதனால தான் அந்த 2வது மிருகத்துக்கு 2 கொம்பு இருக்குது. ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்பு இருந்தது என்று சொல்லப்படும் அந்த வசனத்தில். அந்த 2 கொம்பு, ஆட்டுக்குட்டிக்கு 2 கொம்பு தான், இவனுக்கும் அந்த 2 கொம்பு தான். ஆனால் இவன் ஆட்டுக்குட்டியான ஒரு அன்பாக இருக்கிறது போல தன்னை அன்பாக மாயான தோற்றத்தை உருவாக்கி காண்பித்துக் கொள்வான். உலகமெங்கும் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உலகளவிய ஒரே மதம் வரணும், ஒரே அரசியலை கொண்டு வரணும்னு அவன் நினைப்பான். அதுதான் ஆன்டி கிரைஸ்ட். இப்போ நம்மளே பார்க்குறோம், நம்ம தேசத்துலேயே இந்தியா முழுவதும் 1 நேஷன் 1 ரிலிஜன் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அந்த சாத்தானின் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான ஒரு ஆரம்ப அறிகுறியான காலங்கள் தான். இது ஒவ்வொரு தேசத்திலும் வரும். இனிமேல் உலகளாவிய இன்டர்நேஷ்னலாக ஒரே மதம், ஒரே அரசியல் என்று, ஒரே ஹெட் என்று வரும். அதுக்கு தலைவனாக தான் அந்த அந்தி கிறிஸ்து இருப்பான். அவன் அன்புள்ளவனாக மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவனாக நம்மளை காண்பித்துக் கொள்வான். அது ஒரு மாயமான தோற்றம். அவர்களை நம்பி அநேக குடிமக்கள் மறுதளித்து விடுவார்கள் ஆண்டவரை. அப்படிப்பட்ட காடையெல்லாம் வரக்கூடாது. நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த 7 வருடங்கள் மகோபத்திர காலத்தில் அவன் அந்த கிறிஸ்துவை நம்பாமல் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மக்களை அவன் மேல் அவர்களுடைய விசுவாசத்தை அழிக்க முயற்சி செய்வான். ஆனால் அப்படி முடியாத பட்சத்தில் அவர்களை கொலை செய்து விடுவான். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் 7 வருட உபத்திர காலம் முடிந்தவுடன் ஆண்டவர் மறுபடியும் 2வது வருகையாக 1000 வருஷ அரசாட்சிக்காக பூமியிலே வருவார். அப்பொழுது முதலிலே உயிர்த்தெழுந்த நாமும் அவருடைய கூட பூமிக்கு வந்து அரசாளுவோம். அந்த காலங்கள் முடிந்தவுடனே ஆண்டவர் சாத்தானையும் வலு சர்ப்பத்தையும் பிசாசை எல்லாரையும் கட்டி பாதாளத்தில் அடைத்து விடுவார். இந்த 1000 வருஷ காலத்தில் அவனுடைய தொந்தரவு இருக்காது. அருமையான அரசாட்சி. அந்த காலம் முடிந்தவுடனே கொஞ்ச காலம் அவன் அடைத்து வைக்கப்படுவான். திரும்பி வந்து அவர் அப்புறம் பழைய பூமி, வானம் எல்லாவற்றையும் சாத்தானையும் கட்டி அக்னி கடலில் தள்ளி போடுவார். பழைய வானம், பூமி எல்லாவற்றையும் அழித்து போடுவார். அதுக்கப்புறம் அவர் புதிய வானம், புதிய பூமி வந்து அவர் சிருஷ்டிப்பார். அப்போ வெள்ளை சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். 2வது வருகையில் எல்லா மக்களும், உலக தோற்றம் முதல் உள்ளான மக்கள் எல்லாரும் நியாய தீர்ப்புக்காக அவர் முன்னால் நிற்பாங்க. அப்பொழுது 2 புஸ்தகம் திறக்கப்படும்.
ஒன்று ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்கெல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்துருவாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் அவர்கள் என்னென்ன அவர்கள் யார் என்னென்ன கிரியை செய்கிறார்களோ நான் அவனவனுக்கு கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் வருவாங்க. அவர் நியாயம் தீர்ப்பார். அந்த நடவடி புஸ்தகத்தில் உள்ள என்னென்ன காரியங்கள் செய்தார்களோ அதற்கேற்றபடி அவர்கள் பலனை அடைவார்கள். இவ்வாறு அவர்கள் நியாய தீர்ப்புக்கு உட்படுவார்கள். இதுதான் இப்போ நம்ம பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் ஊமையில் சொல்லும்போது ஒரு வலை கடலில் போட்டு எல்லா மீன்களையும் வாரி பிடிக்கிற வலைக்கு உப்பாக இருக்கிறது. எல்லாம் வாரி பிடித்து எல்லா மீனையும் கீழே போட்டு நல்லவர்களே கூடைகளை சேர்த்து தாகாதவர்களை எரிந்து விடுவார்கள். அதுபோலாம் உலக முடிவில் இதுபோலாம் உலக முடிவில் நடக்கும்னு சொல்லி மத்தேயு 13 அதிகாரத்தில் சொல்லப்படுது. அதே மாதிரி ஆண்டவர் மத்தேயு 25 அதிகாரத்துலையும் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிற ஒரு ஊமையும் சொல்லியிருப்பார். வெள்ளாடுகள் வலது பக்கத்தில் செம்மறி ஆடுகள், இடது பக்கத்தில் வெள்ளாடுகள். வலது பக்கத்தில் உள்ளவங்கள நீங்கள் வாங்க, உங்களுக்காக உலக தோற்றமுள்ள ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனுக்குள் போங்கள்னு சொல்லுவார். இடது பக்கத்தில் உள்ளவங்கள உலகம் முதல் சாத்தானுக்காகவும் பிசாசுக்காகவும் ஆயத்தப்பட்டிருக்கிற அக்னி கடலுக்கு போங்கள்னு சொல்லி 2 ஜனங்களை பிரித்து அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். இதைத்தான் அவர் சொல்கிறார். ஏன் அப்படி நான் ஏன் ஆண்டவரை இப்படி நீங்களுக்கு நியாய தீர்ப்புன்னு அவர் சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமாக இருந்தேன், என் தாகம் தீர்க்கலை. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கல. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம்? நீங்கள் இவங்க எல்லாரும் வலது பக்கத்தில் இருந்தவர்கள் செம்மறியாடுகளை போல வந்தவர்கள் அவங்க எல்லாரும் நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் என்னை பார்க்க வந்தீங்க எல்லாரும் செஞ்சீங்க. அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படுது. இந்த ஜனங்கள் அவங்க யாரும் வஸ்திரம் இல்லாதப்போ கொடுக்கல, தாகமாக இருந்தப்போ கொடுக்கல, பசியாக இருந்தப்போ ஆகாரம் கொடுக்கல. எப்போ நாங்கள் செஞ்சோம் ஆண்டவரேன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் என் மிகவும் சிறியவராகிய இந்த சகோதரரில் சிறியவராகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சகோதரில் ஒருவனுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். அதைத்தான் சொல்கிறார். ஆகோ நம்ம உலகத்தில் நம்ம கூட வாழ்கிற சகோதரர்களுக்கு அவங்களுடைய தேவைகளில் அவங்க சந்தித்து உதவி செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக இருப்போம். இல்லாவிட்டால் அக்னி கடலுக்கு பாத்திரராக இருப்போம் தான் நம்ம சொல்லப்படுது. ஏன்னா 2வது அந்த பகிரங்க வரும்போது அவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் கிழக்கே உள்ள வாசல் அந்த ஒலிவு மலையில் இறங்குவார். அப்போ மலையை 2ஆக பிளக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சகரியா 14 அதிகாரம் 4-5 வசனத்தில் சொல்லப்படுது. இப்படியாக மற்றவங்கள்லாம் வெளிப்படுத்தல் 21:8 21:10 நம்ம வாசிக்கலாம். அதுவும் எப்படி யாரெல்லாம் அதில் தள்ளப்படுவாங்கன்னு. 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் ஆகிய இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அவங்க சாத்தானும் வலுசற்பம் பிசாசெல்லாம் அக்னி கடலில் தள்ளப்பட்ட மாதிரி அது பண்ணுவாங்க. அதே மாதிரி மரித்தோராகிய இந்த 12ஆம் அதிகாரத்துலேயும் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இந்த மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரியவர்கள் எல்லாரும் அக்னி கடலில் தள்ளப்படுறாங்க. இதுதான் 2ஆம் மரணம். ஸோ இப்படிப்பட்ட மரணத்துக்கு நம்ம ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலை தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவங்க இந்த மிருகத்தை வணங்குனாங்க. இந்த மிருகத்தை வணங்குனவங்க கடைசியில் அக்னி கடலில் தள்ளப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து இந்த மிருகத்தின் வார்த்தைகளை கேட்காம கிறிஸ்துவின் மேலே மட்டும் நம்பிக்கையாக வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நாம் வணங்கினவங்க நித்தியமாக பரலோகத்தில் பிரவேசித்தாங்கன்னு பார்க்கலாம். அவளுடைய 2ஆம் வருகை இது மாதிரி அவளுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கோமா? நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்ம பேர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா?
நம்மளே ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக நம்ம பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தடவை எழுதினால் மட்டும் போதாது, மரணம் வரியந்தம் நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா முடிவு வந்தம் நிலை நிற்போனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நடுவிலே நம்ம ஆண்டவரை விட்டு பிரிந்து போனால் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துக்கு கிறுக்கப்பட்டு போகும். கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருந்தா நம்ம ஜீவனுக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு உண்டான நம்மளை ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்படிப்பட்ட பாக்கியம் இன்று வரை இல்லாமல் இருந்தால் இப்பொழுதே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அந்த எங்களையும் எங்களுடைய நாமங்களும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், நாங்களும் நித்திய ஜீவுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு நம்ம ஜெபிப்போம். முதலாம் வருகைக்கு நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறது போல் அதை விட ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்த இரண்டாம் வருகை. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம் குடும்பத்தினரை மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆயத்தமாகி நம்ம நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்போம். இந்த இரண்டாம் வருகை குறித்த ஒரு பாடல் ஒரு சில படிக்கிறேன். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போகும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகாம் என் கண்களில் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும். நாற்றிசையினின்றும் கூடிடுவார், நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோர், தோத்திர கீதமே தொனித்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகாம் என் கண்களில் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும், கண்ணிமை பொழுதில் நடந்துவிடும். கர்த்தரின் வருகை நாளின் போது பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகாம் என் கண்களில் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும். திருடன் வருகை போலிருக்கும், தீவிரம் அவர் நாள் வெகு சமீபம். காலையோ மாலையோ நள்ளிராவிலோ பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகாம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். ஜெபிப்போம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்துகிற அன்பின் பரம தந்தையே, நாங்கள் இந்த முதலாம் வருகைக்கான நாளை நினைவு கூர்ந்து சந்தோஷப்படுகிற நாட்களில் இந்த காரியத்திலே இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது எப்படி, ஏன் எங்கள் பெயர்கள் எப்பொழுது ஜீவ புஸ்தகங்களில் எழுதப்படும் என்பதை குறித்த சத்தியத்தை கேட்டோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கதா இந்த எங்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க. இது கேட்கிற ஒருவரும் ஆண்டவரே தங்களுடைய பெயர்களை அந்த ஜீவ புஸ்தகத்தில் விட்டு விடுபட்டு போயக்கூடாது சுவாமி. இப்பொழுது எழுதப்படாது இருந்தால் இன்றே அவர்கள் தங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றி உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக மாறும்போது அவர்களுடைய நியமங்கள் எழுதப்படும் சுவாமி. அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. நாங்கள் இது கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் எங்கள் நாதரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.